108 ஓம பொருட்கள் இறைவர்களுக்கு உணவாக கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது வஸ்திரம் சமர்ப்பணம் செய்ய போகிறோம். வாசல்ல போய் காத்து வாங்குற எல்லாரும் உள்ள வந்தீங்கன்னா குலதெய்வ பேரெல்லாம் கேட்டு உங்க குலதெய்வத்தையும் சேர்த்து கொடுப்போம். அங்கேயே காத்து வாங்கினீங்கன்னா காத்து பேய் பிசாச்சு தான் என்ன வரும், நீ பேசிட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான். எப்படி போகுதுன்னு பார்த்து அவ்வளவுதான். உள்ள வந்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு வஸ்திரம் கொடுக்கலாம். நந்தினி தான் எல்லாரையும் கொடுப்போம். நான் சொன்ன பிறகும் தெருவில் உட்காந்துருக்கவங்கள கண்டிப்பா பேய் பிடிச்சிக்கும். எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். நான் ஓட்டு விட மாட்டேன். பேய் பிடிச்சிருச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா. வந்துருக்கீங்க, உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா மாவட்ட ஐயா அகத்தியர் ஐயா உங்களுக்கும் நல்லது செய்வாரு. கண்டிப்பா நீங்க வந்து ஏதோ ஒரு வேண்டுதலை வைங்க. எத்தனை பேர் யாருன்னு தெரியல, அதை பார்த்துட்டு இருக்கீங்க, சந்தோஷம். நல்லபடியா வேண்டிங்க, நல்லதே நடக்கும். பொருளாதாரம் செஞ்சுட்டு 9 வாட்டி நடக்க விடுறீங்க. இதுல யார் எதுவும் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி? ஐயா வந்து சொன்னாரு. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இதில் கொட்டி ஆளுக்கு 4 அள்ளி விட போட்டா உடனே போட முடியாதா? தூக்கி திருட்டு 50 வாட்டி அலையுமா? இப்படி ஒரு ஆள் சொல்லியிருக்கு. இல்ல உண்மைதான் சொல்றேன். ஐயா தான் எல்லாம் யாராவது என்னென்ன பேசுறாங்கன்னு என்ன சொல்லிட்டே இருக்காங்களே. ஒரு பொருளா இருந்தாலும் அதே பலன் தான், 1000 பொருள் இருந்தாலும் அதே பொருள் தான். எல்லாருமே கஷ்டப்பட்டு 1 லட்ச ரூபா கொடுத்தா 2 லட்ச ரூபான்னு கொடு வாங்கின்னு முட்டை கொட்டி கொட்டலாம். அது நம்ம விருப்பம் இல்லை இல்லையா? நடக்குது அவ்வளவுதான். சரி, வருத்தம் ஒன்றும் இல்லை ஐயா. அப்படி யாராவது சொல்லியிருந்தா மன்னிச்சு, எங்க தெரியாம சொல்லியிருப்பாங்க, ஒன்றும் பலி வாங்கிறாரு. சரி, ஓகே. இப்ப என்ன, முதலாவதாக இப்ப யாக பொருட்கள் ஓம பொருட்கள் கொடுத்தோம் உணவாக ஐயாக்களுக்கு. ஐயா நன்றியா. ஐயா சாப்பிட்டீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, நல்லபடியா சாப்பிடுங்க, ஒன்றும் பரவாயில்ல. அடுத்தது இப்போ நான் உங்களுக்கெல்லாம் வஸ்திரம் சமர்ப்பிக்கிறேன், எடுத்துக்கோங்க. நம்ம ஆலயத்தில் மெய்வாக்கு ஆலயத்தில் ஒன்றிருக்கும் மாவட்ட கருப்பு மற்றும் சக்தி சுயல் சித்தர்கள் கூட உடுக்கடிக்கிற மாதிரி சட்டம் கட்டு. அதுதான் நமது மெய்வாக்கு ஆலயத்தில் வீட்டிற்கும் எல்லாமே அப்படிதான் உள்ளது. ஏன் கோய்க்குது? இது சார்ஜ் யாரா கலக்குனது? இதுல சார்ஜர் போட்டேனே, போட்டுதானே இருக்கு. அப்புறம் சரி, என்னன்னு பார்ப்போம். முடிஞ்ச பிறகு இப்ப கேட்குது. சரி, நமது மெய்வாக்கு ஆலயில் தற்போது இன்னைக்கு பூர்ணிமா பௌர்ணமி வெற்றிகரமாக பூஜைகள் செய்யப்பட்டு அதாவது தொண்டு ஹோமம் வளர்க்கப்பட்டு அதில் முக்கியமாக வந்து இந்த பரிகாரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் எந்திரம் தாய்த்து கயிறு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதை சக்தி ஏற்றி கொடுக்கணும். இப்போ அடுத்ததான் வஸ்திரம் சமர்ப்பணம் செய்ய போகிறோம். நம்ம ஆலயத்தில் வீட்டில் இருக்கும் மாமண்டி கருப்பு சுவாமிகள் எனக்கு குலதெய்வம் மற்றும் அகத்தியர் 17 சித்தர்கள் தேவர்கள் முனிவர்கள் ஞானிகள் மற்றும் இங்கே வந்து நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் தேங்காவில் டப்புன்னு இறங்கி திருப்தி வாக்கு சொல்கிற அனைத்து தெய்வங்களுக்கும் ஒரு வஸ்திரம் சமர்ப்பணம் செய்யக்கூடிய